ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது விலாக்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணி வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங்கே எழுந்திரிச்சு அம்மா வாசல் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் எழுப்பி ஃபஸ்ட்டு சித்திரக்கனி தான் பார்க்க வச்சாங்க. நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மாப்பழா வாழை இதெல்லாம் வச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு, காசு பணம் தங்க நகை இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நம்ம எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்களும் ஒவ்வொருத்தராக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மா இங்கே அறக்க பறக்க சமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்தால் பசிக்கும் அப்படின்னால சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சி பாருங்கள், காலங்காத்திலையும் மேக்கப் போட்டுட்ருக்கா. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து என் தம்பி ஹாயாக படுத்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கான். நானும் வந்து க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக ரெடி ஆகிட்டேன். அப்புறம் அம்மா வந்துட்டு கிளம்பிட்டில பாப்பா, கோவிலுக்கு கொண்டு போகணும், பூ இருக்குது அதை எடுத்து வந்து கட்டு அப்படின்னாங்க. நானும் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பெரிய காம்பு வச்சதெல்லாம் கட்ட வரும். இந்த குட்டி காம்பு இருக்கிறது மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் கட்ட வராது, விழுந்துரும் சீக்கிரமாக. யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியும் கட்ட தெரியாது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டில் இருக்க சாமிக்கெலாம் வந்துட்டு விளக்கேற்றி பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நான் அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகர் கோயிலுக்கு தான் போனோம், பக்கத்தில் இருக்கிறது. அங்கே வந்துட்டு ஐயர் கிடையாது, நாங்களே தான் வந்துட்டு கொண்டு போன பூவெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அப்புறம் தம்பி வந்துட்டு ஊதுபத்திலாம் காமிச்சோம். அப்புறம் விபூதி குங்குமம்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு காமெடி நடந்தது. என்னென்னா, விநாயகருக்கு வந்து தோப்புக்கரணம் போடுவோம்ல, நான் வந்துட்டு நின்றுட்டே வந்துட்டு இப்படி உட்காந்து சும்மா உட்காந்து அப்படி எழுந்திரிச்சிட்டேன். என் தம்பி வந்துட்டு என்ன சாமிக்குன்னா முழுசாக தான் உட்காந்து தோப்புக்கரணம் போடணும், ஃபுல்லாகவே தோப்புக்கரணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு 9 தோப்புக்கரணம் என்னை போட வச்சான். சரி சாமிக்கு தானேன்னு சொல்லிட்டு நானும் 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு சாமிக்கு தீபாரதனை காமிச்சு விபூதி குங்குமம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே வந்துட்டு புத்தாண்டு அப்படின்னாலே வந்துட்டு கோவிலுக்கு நாங்கள் போயிடுவோம். வருஷம் இந்த கோவிலுக்கு, விநாயகர் கோவில், மாரியம்மன் கோவில் அப்படின்ட்டுலாம். நீங்களாம் கோவிலுக்கு போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொரு மாரியம்மன் கோவிலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு என்னைக்கு சமயபுரம் தேரோ அன்னைக்கு தான் இந்த கோவில்லையும் வந்துட்டு திருவிழா நடக்கும். நாங்கள் போனப்போ கரெக்டாக பால் குடம், அக்னி சட்டி, அழகு எல்லாமே போட்டுட்டு வந்தாங்க. பால் குடம் வீடியோ என்னால் எடுக்க முடியல, அதனால் அழகு வீடியோ அவங்க எடுத்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து லேடி அழகு போடுறத நான் இங்கே தான் பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக உடம்புலாம் சிலுத்துருச்சு அவங்க போட்டிருந்ததை பார்த்துட்டு. அப்புறம் சாமிக்கு வந்து தீபாரதனை காமிச்சாங்க, விபூதி குங்குமம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். அப்புறம் தேரில் வைக்கிறதுக்காக கரகம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நானே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். நாங்கள் போனப்போ வந்து தேர் வந்து கிளம்பல, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பல. அப்புறம் தான் கிளம்பும் போல். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா கையால் செஞ்சு வச்சா அந்த அறுசுவையும் இருந்தது. வந்து ஒரு பிடி பிடிச்சோம். என்னென்னலாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல், சாதம், மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வாழைக்காய் பொரியல், ரசம், உருளைக்கிழங்கு பொடி மாசு, அப்புறம் உருளைக்கிழங்குல காரமும் செஞ்சுருந்தாங்க, உளுந்த வடை, மாங்காய் பச்சடி. அப்புறம் அப்பளம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வீட்டில் போட்ட வடகமே நாங்கள் வந்து பொரிச்சுக்கிட்டோம். இலை மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லாமே இருந்தது. என்னது சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. என்றைக்கும் இல்லாத டேஸ்ட்டில் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு பிடிச்சிட்டு எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டு வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் தாய்க்கழுவி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது பார்த்தோம். அதனால் அந்த படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டோம். பார்த்துட்ருக்கையிலே பாதியிலே எல்லாருமே ஃப்ளாட் ஆகிட்டோம். அதனால் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் எங்கேயாவது கோவிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் எங்கள் அம்மா இல்லை நான் வரல, நீயும் பாப்பாவும் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. என் தம்பியை கூப்பிட்டோம், இல்லை நான் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். அம்மாவையும் தம்பியையும் வீட்டில் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் ஈவினிங் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு. நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், இல்லை நான் ஓட்டுறேன் அப்படின்னு. சரி பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவாக எடுப்போமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன்.
எங்கே வந்தோம் அப்படின்னா குருவாயூர் கோவிலுக்கு தான் வந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற குருவாயூர் கோவில். இது எப்படின்னா கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசன்னமும் உண்டு, துலாபாரம் உண்டு, கோமாதாக்கு நம்ம தானம் இது மாதிரி பண்ணலாம், பூஜையும் உண்டு, எல்லாமே உண்டு. அப்படியே கேரளாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு இந்த ராதாகிருஷ்ணா சாமி இருக்காது, இந்த தடவை இருந்தது. நாங்கள் போனப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்து தீபாரதனையும் காமிச்சாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றியும் அமைதியாகவே இருக்கும். யாருமே சத்தம் போட மாட்டாங்க, சத்தம் போட்டு பேசவும் மாட்டாங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் இருக்கும். அந்த நம்மக்கிட்ட ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஒரு மாதிரி அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் அவ்வளோ அழகாக செதுக்கி இருப்பாங்க. அப்படியே பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். இது வந்து ஒரு 4th டைம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கையே. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அந்த யானைக்கிட்ட வந்துட்டு அந்த கிரில்லு போட்டிருக்க மாட்டாங்க, கிட்டக்கையே போய் நின்று எடுப்போம். அந்த ஸ்டாச்சுலாம் வந்துட்டு ரியல் யானை மாதிரியே இருக்கும். இந்த தடவை வந்துட்டு கிரில்லு போட்டு வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. என் தங்கச்சி வேறு கொஞ்சம் யானை லவ்வராக, அதுக்கிட்ட இருந்தாலும் அவன் நின்று ஃபோட்டோ எடுத்தா. இந்த முதலையெல்லாம் பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. டக்குன்னு பார்க்க நான் வந்துட்டு ஐயோ கரெக்டாக தெப்ப குளத்துக்கிட்டே இருந்ததா, ஒரு மாதிரி பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்து சரி அழகாக இருக்கே அப்படின்னு எடுத்தேன். தெப்பக்குளம்லாம் பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. என்னமோ ரொம்ப ஒரு அழகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தது அந்த தெப்பக்குளம்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தெப்பக்குளத்தில் இருக்க மீனுக்கு ஃபுட்டு போடலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும், பக்கத்துலேயே கடை இருந்தது. ஒரு பவுலு பொரி வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் நானும் என் தங்கச்சியும் வாங்கி மீனுக்கு வந்து ஃபுட்டு போட்டோம். நாங்கள் ஒரு 6 மணிக்கு போயிருப்போமா, இல்லை 6:30க்கு போனோம். ஆனால் 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். எங்கள் அம்மா இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னாங்க. அந்த கோயிலுக்கு போனால் அந்த ஒவ்வொரு அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்கே வந்து டைம் போயிடும். அதனாலே வந்துட்டு எவ்வளோ டைம் ஆகுதுன்னே தெரியாது. இது மாதிரி லேட்டாக வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டோம். சரி அம்மா கோயிலுக்கு தானே பிள்ளைங்க போச்சு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வர வழியிலேயே வந்துட்டு மதுரை காளியம்மன் கோவில் இருந்தது. அந்த கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே வந்து கோவிலில் தங்கரதம் போல் இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து இந்த சித்திரை நாள், சமயபுரம் தேர் அப்படின்னாலே எல்லா கோவிலையும் வந்து திருவிழா இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லா கோவிலையும் விசேஷமாக இருக்குது. அந்த கோவிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே கோவில் இந்த இதாக தான் இருந்தது, பக்தி மூடாக தான் இருந்தது. உங்களுக்குலாம் இந்த சித்திரை திருநாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பை பை, see you on the next video.